இப்போ வெறும் எண்களை மாற்றினா எப்படி பிரச்சனை சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி இன்றைய கலியுகத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான். ஏன்னா நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்னெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோமோ அது அத்தனையுமே இந்த நவகிரகங்களும் 12 ராசி மண்டலங்களும் 27 நட்சத்திரங்களுமே டேக் ஓவர் பண்ணிக்கும். எல்லாத்தையுமே இன்னுமேல் என்ன கண்டுபிடிக்கிறோமோ எல்லாத்தையுமே இந்த 12 ராசி மண்டலங்களும் இந்த நவகிரகங்களுமே ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, எப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்களோ, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு 9 நவகிரக ஸ்தலங்கள் கொடுத்துருக்குறாங்க. 9 நவக்கோள்களுக்கும் 9 ரத்தினங்கள் கொடுத்துருக்காங்க, 9 நவதானியங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்துக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் 9 கிரகங்களுக்கும் 1லிருந்து 9 வரைக்கும் எண்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைலைட்டாக போய் இந்த ராஜநிலை எண்கணிதங்கிறது எண்களோடு எண்கள் சேரி நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது அட்வான்ஸ் நியூமராலஜியாக ஒரு மனிதனுடைய விதியை, அவனுடைய தலைவிதியை மாற்றி அவனுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்டாக இது பயன்பட்டு இருக்குது. அதுக்கு முதல்ல நான் குரு வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னுடைய ராஜநிலை எண்கணித ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என்னுடைய ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவருக்கு முதற்கன் என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அதுபோல் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் என் தாய் தந்தரையும் வணங்கி நான் இந்த பதிவுக்குள்ளே போகிறேங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய எண்கள் இல்லாமல் இந்த உலகம் இன்னைக்கு எதுவுமே இயங்கிறது இல்லை. அப்போது நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு கேட்டால் ஒரு டைம் சொல்லுவோம். காலையில் ஒருத்தர் ஒரு தொடர்பு கொள்ளணும்னா ஒரு மொபைல் எடுத்து ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்போது ஒரு வாகனத்தில் நம்ம ஒரு பயணம் பண்ணுறவங்க ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு பாஸ்வேர்டு ஓடும்போது ஓடிபி தகவல் வரும்போது குறுந்தகவல் எண்களாக தான் வருது. ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க ஜிபே ஃபோன்பேலின்னு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது நம்ம ஜாதி மதம் மொழி கண்டம் விட்டு கண்டம் நாடு எல்லாத்தையும் தாண்டி உலகம் முழுவதுமே எல்லாத்துக்கும் பொதுவாக இயங்கக்கூடிய இருக்குது இந்த எண்கள் தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போ இந்த எண்களை நம்மளுடைய சாதகமாக எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பதிவுகள் இன்னும் நிறைய ஆய்வுகள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகள் நிறைய நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதில் நீங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம எண்கணிதத்தின் மூலிமா என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இயக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு 2-3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு அடுத்தது நம்ம 12 லக்னத்தார்களும் பயன்படுத்தக்கூடிய எண்கள் எதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் வரும் அப்படிங்கிறது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களும் நம்ம இதில் கொடுக்க முடியும். மற்றபடி இது எல்லாருடைய ஜாதகத்துக்கும் மாறுபடும். தனித்துவமாக ஒவ்வொருடைய ஜாதகமும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகமே தனிப்பட்ட ஜாதகமே தனித்துவம் வாய்ந்தது. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து அவங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது, எது பலமாக இருக்குது, அவங்களோட யோகி என்ன, கரநாதன் என்ன, அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் என்னன்னு பார்த்து நம்ம அந்த எண்களை இன்னும் சூட்சமாக டெப்த்தாக போய் பயன்படுத்திக்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் எல்லாருமே நேயர்களுக்காக நம்ம இதை பொதுவான விஷயங்களும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைவ் செஷன் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எண்கணிதம் ரீதியாக நம்ம ஜாதகத்தை எப்படியெல்லாம் இயக்கலாம் அப்படிங்கிறத நான் அதை பற்றி பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதக ரீதியாக நம்ம உதாரணத்துக்கு இப்போ இதில் என்னுடைய ஜாதகத்தையே போட்டுக்கிறேன். நான் ஏன்னா அடுத்த என்னோட ஜாதகத்தையும் நான் போடுறேன். இது என்னுடைய ஜாதகம், சரிங்களா? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடது மேச லக்னம், விசாகம் 4ஆம் பாதம், சரிங்களா? அடுத்தது யோகி ராகு, கரணம் சூரியன், இந்து லக்னம் தனுசு, வேரப்புள்ளி, ரோகிணி. இதில் என்ன இன்டெப்தா போய் புஷ்கர நவாம்சத்தையே நம்மளுடைய எண்களை கொண்டு இயக்க முடியும். இப்போ என்னோட ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் வாங்கி இருக்கிறது ராகு, திருவாதிரை 4,
இப்போ இதில் வந்து ஒரு மேலோட்டமாக என்னுடைய ஜாதகத்தில் கூடிய ஒரு புள்ளி விவரங்கள் இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து என்னோடய ஜாதகத்தில் எப்படியெல்லாம் நான் இயக்குனேன், அதே மாதிரி என்னோடய வாடிக்கையாளருக்கும் வர வாடிக்கையாளர் அனைத்து இதே மெத்தடில் தான் எல்லாத்துக்கும் இயக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் வந்து பொதுவாக நம்மளுடைய ஜாதகங்கிறது இதுதான். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், தசாபுத்தி நடக்குது, நமக்கு உண்டான வழிமுறைகள் செய்கிறோம், இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள், இப்போ ஜாதகத்தில் நமக்கு 2ஆம் பாவம் இயங்கணும், நமக்கு 11ஆம் பாவம் இயங்கணும், நம்ம ஜாதகத்தில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு 4ஆம் பாவம் இயங்கணும், ஒரு குழந்தை பாக்கி இந்த இடம் ஓடுது, குலதெய்வ வணக்கம் கிடைக்கணும், 5ஆம் பாவம் இயங்கணும், இந்த மாதிரி நமக்கு என்ன மறுக்கப்படுதோ அதை வந்து நம்ம இதில் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நம்ம இத்தனை விஷயங்களும் நம்ம இதில் இயக்க முடியும். அதாவது யோகியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தை இயக்கலாம், யோகியோட இந்த ராகுநிக்கர் நட்சத்திரத்தை நம்ம இயக்கலாம், யோகி நிக்கர் நட்சத்திரத்தையும். அதே மாதிரி கரணநாதன் எந்த கிரகமாக வருதோ அதையும் நம்ம இயக்கலாம். இந்த ஜாதகத்தில் கூடிய இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் பொறுத்து திசை நடத்தினா அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். என்னோடது வந்து இதுதான் இந்து லக்னம். இந்த லக்னத்தில் கேது இருக்குது. இப்போ எனக்கு கேது திசை தான் போயிட்டு இருக்குது. சப்போஸ் சில பேர்த்துக்கு திசையே வராமல் போயிடும். இந்த லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு திசையே நடக்காமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலோ, அந்த பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய பார்வை இருந்தாலோ அந்த கிரகத்தையும் நம்ம எண்களை கொண்டு இயக்கலாம். இது அப்போ நான் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு 85 விழுக்காடு எந்த அளவுக்கு மேட்சாக பொருந்தி வருதோ அதை மட்டும்தான் நான் அனுபவத்தில் பார்த்த விஷயத்தை மட்டும்தான் இதில் பதிவு பண்ணுறேன். ரொம்ப இன்னும் ஆய்வில் போயிட்டு இருக்கிறதெல்லாம் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் நான் இன்னும் வெளியே சொல்லலை. எந்த அளவுக்கு 85 விழுக்காடு எனக்கு என்னோட வாடிக்கையாளர் சுற்றி இருக்கிறவங்களாம் கொடுத்து 85 விழுக்காடு எவ்வளோ வெற்றி பெற்றிருக்குதா அதை மட்டும்தான் இப்போ பொது வெளியில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாதகம், ஒரு தனிப்பட்ட இப்போ இது என்னோட ஜாதகத்தை போட்டுக்க, என்னோட ஜாதகத்தை நம்ம எப்படியெல்லாம் இயக்கலாம், ஒரு ஜாதகத்தை எப்படியெல்லாம் இயக்கலாம்னா இந்த ஜாதகத்தில் இருக்கிற யோகி இயக்கலாம், கரணநாதனை இயக்கலாம், இந்து லக்னத்தை இயக்கலாம், குபேர புள்ளியை இயக்கலாம், புஷ்கர நவாம்சத்தையே இயக்கலாம். அப்படிங்கிறது இப்போ நான் கொஞ்ச நாள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதையும் வெற்றிகரமாக அதையும் பண்ணியிருக்கிறேன். அதே தாராபலனையும் இயக்கலாம். இந்த மாதிரி இத்தனை விஷயங்களையுமே நம்ம ஒரு ஜாதகத்தில் அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் எப்படியெல்லாம் நம்ம இயக்கி இருக்கிறோன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு என்னோட மொபைல் நம்பர் 2 போட்டிருக்கிறேன். இது 2னுடைய கூட்டுத்தொகையுமே வந்து பார்த்தீங்கன்னா 64 தான் வரும். இந்த 2 என்னுடைய ஆதிக்கம் 64 தான் வரும். அப்போ 6 நாள் 1ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் தான் அது வருது. அப்போ 1ங்கிற ஆதிக்கத்தில் 1ஆம் நம்பர் இதில் இல்லை, இருந்தாலும் 1ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் வர மாதிரி சூரியனோட ஆதிக்கத்தில் வர மாதிரி நான் இந்த கரணநாதனை முதல்ல இயக்கியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு யோகி ராகுக்கு உண்டான எண் 4, சூரியனுக்கு உண்டான எண் 1. இப்போ இந்த 4ங்கிறது இந்த மொபைல் நம்பர் இருக்குது. கூட்டுத்தொகையிலையுமே அந்த 64ங்கிறதுல 4ஆம் நம்பர் வருது. அப்போ உங்களுக்கு அந்த யோகி கரணநாதன் நான் இதுலேயே இயக்கிட்டு இருக்கிறேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குபேர புள்ளி ரோகிணி. இதில் வந்து ரோகிணி இவளுக்கு இதில் 20, 29ங்கிற நம்பரை நான் ஏற்கனவே இயக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி சொல்லி இந்த 29ங்கிறது என்னுடைய வாகன எண், பழைய வண்டியோட வாகன எண் இது ஒன்று. அடுத்தது இப்போ இருக்கிற வாகன எண் இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது. சரிங்களா? இந்த 4 வாகனங்களுமே இருக்குது. இது அதிகமாக இயக்கலை. இந்த 3 வாகனங்களும் இயக்கத்தில் உலகத்தில் இருக்குது. இது ஆரம்ப காலகட்டத்தில் வச்சுருந்தது, இப்போவும் வச்சிருக்கிறதையே. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷா வருது. இந்த லக்னத்தில் கேது இருக்குது. கேதுக்குரிய நம்பர் வந்து 7. அப்போ 7ஆம் நம்பர் வருங்க. இதில் என்னோட மொபைல் நம்பரில் வர மாதிரி நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கூட்டிய 9241லேயுமே 16 தான் வரும். அதுலேயும் கேதுங்கிற ஆதிக்கத்தை நான் அதில் இயக்கிட்டு இருக்கிறேன். 3364ங்கிறதுலேயும் இதுலேயும் டோட்டல் நம்பர் 16 வரும். இதில் 20 வரும், இதில் 20 வரும், இதுவும் 16 தான் வரும். அப்போ அந்த 7ங்கிற ஆதிக்கத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த கேதுவோட ஆதிக்கத்தில் என்னோட இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் திசை நடத்துறதுக்கு முன்னாடியே நான் இந்த நம்பரை வந்து இயக்கியிருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த திசை வரதுக்கு வராமையே போயிடும் சில பேருக்கு இந்து லக்னத்தில். அப்போ இந்து லக்னத்தில் ஒரு கிரகத்தினுடைய நின்று திசை நடத்தினா மிகப்பெரிய யோகம் தான் அது. சரிங்களா? அப்போ அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் சரி, அது நன்மையை மட்டும்தான் கெடுதல் செய்ய போகிறதில்ல. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குபேர புள்ளி ரோகிணியோட நம்பர் 20, 29, 29 இயக்கிட்டு இருக்கிறேன். இந்த 20ங்கிற நம்பர் இங்கே வாகன எண்களில் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ ஒரு பாஸ்வேர்டை நான் ஒன்று பயன்படுத்துகிறேன். அதுலேயும் அது 20 தான் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு திருவாதிரை, செவ்வாய், இப்போ சந்திரன் இருக்குங்களா, குருவும் சுவாதியில தான் இருக்கும். இது 3 கிரகமே புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்குது. 4 கிரகமே. அப்போ இந்த கிரகத்தினுடைய திசையே நமக்கு வள்ளி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான எண் வந்து பார்த்தீங்கன்னா 66. இந்த 66ங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாகன எண்கள் இயங்கி விட்டது. இயற்கையாகவே அது இயங்கி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 108 நட்சத்திர பாதங்கள் வரிசையில் இப்போ அஸ்வினி 1, 2, 3, 4, அதுவோ பரணி 1, 2, 3 இப்படி நீங்கள் டோட்டல் பண்ணி ஒன்று லைனான படிப்படியான வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அடிக்கிட்டே வந்தோம்னாலும் 64வது நட்சத்திர பாதமாக இது வரும். விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது 64வது நட்சத்திர பாதமாக வரும்.
அந்த 64ங்கிறதையும் நான் அங்கே இயக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? நட்சத்திர பாதசார வரிசையில பார்த்தாலும் அந்த 64ங்கிறது வருது. அதே போக இந்த விசாகம் 4 எண் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலை இதில் 66. இப்போ இந்த 66ங்கிறது இதுலேயும் இயங்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு மொபைல் நம்பர் கூட பயன்படுத்துறதுலேயும் இந்த 66 வர மாதிரி பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம இயக்கக்கூடிய எண்களை வச்சு நமக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் நம்ம இயக்க முடியுமோ அதெல்லாம் இயக்கலாம். இப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் விசாகம் 4 அதை நம்ம இயக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ராகு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது, அதனுடைய 4ஆம் நம்பரையும் நம்ம இயக்கிட்டு தான் இருக்கிறோம் மொபைல் நம்பரில். இப்போ செவ்வாய் குரு இருக்குது, ரெண்டுமே புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. அந்த சுவாதிங்கிற எண்ணம் நம்ம ராஜநிலையில் வராது அப்படிங்கிறங்காட்டி இந்த 4ஆம் எண்ணையும் நம்ம இயக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருவோட எண் 3, செவ்வாயோட எண் 9. அப்போ இந்த 93 அப்படிங்கிற எண்ணையும் நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்போ குருமங்கள யோகத்தை இது செய்யும். இந்த 93ங்கிற எண் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பை உறுதியாக ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்ங்கிறது பூமி, குருங்கிறது பணம். இந்த பூமி வாங்குறதுக்கு உண்டான பணத்தை இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பார். இந்த கிரக சேர்க்கை ஒரு ஜாதத்தில் இல்லாமல் இருந்தாலும், குரு செவ்வாய் குருமங்கள யோகம் இல்லாமல் இருந்தாலுமே இந்த எண்களை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த குருமங்கள யோகம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நான் பார்த்த உண்மை. சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகமே இல்லை, எனக்கு யோக திசையே வள்ளி, நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அது கொடுக்கப்பட்ட பலனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. ஏன்னா இதைத்தான் அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லி அன்னைக்கே அவர் சொல்லிக்கிறார். அப்போ நம்மளுடைய விதி என்னதான் எழுதப்பட்டிருந்தாலும் நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். எந்தெந்த வழியிலனா முயற்சி செய்யணும். நம்ம முயற்சி தளர விடாம போராடி கொண்டு முயற்சி செய்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு திருவனையாக்கி நம்மளை வெற்றியாளர் ஆக்கிடும். அப்படி முயற்சி செய்து தான் நான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறேன். என்னோட ஜாதத்தில் நான் எப்படியெல்லாம் என்னோட ஜாதத்தை இயக்கி அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நான் போனனோ இதே மாதிரி தான் வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளர் ஜாதகத்திலையும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது உண்டானது எல்லாமே நம்ம புகுத்தி அவங்கள வெற்றியாளராக மாற்றுறோம். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தசாபுத்தி நடந்தாலும் சரி, அதாவது எந்த மாதிரி தசாபுத்தி நடந்தாலும் சரி, இப்போ 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, எனக்கு பாதக அதிபதி தசை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விதிப்பயன். அதை வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியாது. இப்போ சித்திரை மாதம் சூரியன் வெயில் அடிக்கு அப்படின்னா சூரியனை போய் தள்ளிப்போன்னு சொல்ல முடியாது. வெயில் குடும்பதாங்களே நீ தள்ளி போய் சூரியன்னா அவர் போக மாட்டார். ஏன்னா அது வந்து விதி. அதே மாதிரி தான் நம்ம ஜாதத்தில் இருக்கிற கிரக அமைப்புகளாகட்டும், தசாபுத்திகளாகட்டும், கோச்சார கிரகங்களாகட்டும், இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி. அதை வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியாது. அப்போ நம்ம வெயிலோட தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம மதியை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? ஒரு மரத்தடி நிழல்ல போய் உட்காந்துக்கிறோம். கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் ஃபேன் போட்டுக்கிறோம், இன்னும் வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு ஏசி போட்டுக்கிறோம். அப்போ அதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காக ஒரு கொடை பிடிச்சிக்கிறோம். என்னெல்லாம் நம்ம அதை தற்காப்பு பண்ணிக்கிறோமோ அதே போல தான் நம்ம இந்த மெத்தடையும் நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த எண்களை பயன்படுத்தினாலும் ஒரு கிரகம் இங்கே இருக்கிற கிரகம் அந்த பக்கம் தள்ளியெல்லாம் வைக்க முடியாது. தசாபத்தினுடைய வீரியத்தை குறைப்பதுங்கிறது ஓரளவு குறைக்கலாம். மற்றபடி பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் அதிகமாக இயக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நெகட்டிவான பலன்களை கொஞ்சம் குறைச்சி பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு அது சமமாக சரிசமமாக வேலை செஞ்சிடும். அதே உங்களுக்கு யோக திசைகளாக இருக்குது, ஒரு சுமாரான அமைப்பில் பேலன்ஸாக போயிட்டு இருந்தாலும் இதை பயன்படுத்துகின்ற பொழுது அடுத்தடுத்துதான் உங்களுடைய யோகங்களை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அதைத்தான் நம்ம இப்போ இதில் சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த மாதிரி அனைவருடைய ஜாதகத்திலையுமே அவங்க ஜாதகத்தில் லக்ன புள்ளி லக்னமே இயங்கலையா, லக்னத்தை இயக்கலாம், 2ஆம் பாவத்தை இயக்கலாம், இத்தனை விஷயங்களையும் இந்த ஜாதகத்தில் இயக்கலாம் தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய 1-5-9 இயக்கலாம், யோகி இயக்கலாம், கரண்நாதன் இயக்கலாம், இந்து லக்னத்தை இயக்கலாம், குபேர புள்ளியை இயக்கலாம், புஷ்கர நவாம்சத்தை இயக்கலாங்கிறது இது வரைக்கும் ஆய்வுன்னு இப்போ தான் அதை பற்றி சொல்கிறப்போ புஷ்கர நவாம்சத்தை இயக்கலாம். அதே மாதிரி ஒரு யோகத்தையும் நம்ம உருவாக்கலாம். இப்போ குருச்சந்திர யோகம் அப்படின்னா 32ங்கிற எண்ணம் நம்ம பயன்படுத்தினா அது குருச்சந்திர யோகமா வேலை செய்யும். ஃபேன் வேணுங்களா? பேசணும்.